அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முந்தைய பதிவில் அல்லாஹ் கியாமத்து நாளில் எப்படி வருவான் என்பதை விளக்கமாக பார்த்தோம். அன்றைய தினம் அல்லாஹ் மிகவும் கோபமாக இருப்பான். அந்த நாளில் யாரும் அவன் முன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது. அந்த நாள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரா அன்-நபாவிலே 78வது அத்தியாயம் 37வது வசனம். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. அவன் வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன். அவனே அளவற்ற அருளாளன். அவனிடம் உரையாடவும் அவர்களுக்கு இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஹதீஸ்களில் நாம் பார்க்கும்போது அந்த நாளில் அல்லாஹ் கோபப்படுவதை போன்று அதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் கோபப்பட்டதில்லை. அவ்வளவு கோபத்துடன் இருப்பான். எந்த அளவுக்கு என்றால், எந்த ஒரு நபிமார்களும், அவனுக்கு பிரியத்துக்குரிய முக்கிய நபிமார்கள் கூட அவனிடம் பேச இயலாது. அனைவரும் தங்களுடைய குற்றத்தை எண்ணி வருந்தி கொண்டிருப்பார்கள். எப்படி அல்லாஹ்விடம் பேசுவது என்று பயந்து கொண்டிருப்பார்கள். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாஇகத்து சஃபா. ரூஹும் அதாவது ஜிப்ரயீலும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நாளில் லா தகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வகால சவாபா. அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ் அனுமதி அளித்து நேர்மையை, உண்மையை யார் பேசுகிறாரோ அவரை தவிர அன்றைய தினம் யாராலும் பேச முடியாது. தாலிகல் யௌமுல் ஹக். இதுவே உண்மையான நாள். வமன் சாஅத் தஹது இலா ரப்பிஹி மஆபா. யார் விரும்புகிறாரோ அவர் தமது இறைவனை நோக்கி ஒதுங்கும் இடத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இப்படி அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் அர்ஷை நோக்கி நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இப்பொழுதிலிருந்தே தங்களுடைய செயல்களை அழகுபடுத்தி கொள்ளட்டும். இதற்கு முன்னால் நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அர்ஷின் நிழல் பெறும் 7 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் கொதிக்கும் வெயிலில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த வெயிலை பற்றியோ, அந்த மஹ்ஷரில் கியாமத்து நாளில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹுடைய அந்த அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஒரு சில குறிப்பான அமல்களை செய்தவர்கள். அது என்னென்ன அமல் என்று தெரிந்து கொள்வதற்கு அந்த பதிவை நீங்கள் மீண்டும் கேட்கலாம். இப்போது நாம் அதை தாண்டி மற்ற விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சூரா தாஹாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். யௌம இதின் யத்தபிஉன் நத்தாஇய லா இவஜலஹு. எந்தவித மறுப்புமின்றி அந்த நாளில் அவர்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளரை பின்தொடர்வார்கள். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லி ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா. அளவற்ற அருளாளனிடம் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். காலடி சத்தங்கள் தவிர வேறு எதனையும் நீங்கள் செவியுற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். கியாமத்து நாளில் மனிதர்களை அல்லாஹ் அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப தனித்தனியாக பிரிப்பான். அப்போது ஒவ்வொரு வகையினருக்கும் அல்லாஹ் ஒரு அழைப்பாளரை ஏற்படுத்துவான். அவர்கள் அந்த அழைப்பாளரை பின்தொடர்ந்து போவார்கள். எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் அமர்ந்தவுடன் அவன் முன்னால் எந்த ஓசையும் கேட்காது. யாரும் பேச பயப்படுவார்கள். எந்த ஓசை மட்டும் கேட்கும்? அவர்கள் நடந்து செல்கிறார்கள் அல்லவா, அவரவர்கள் அணியில் நிற்பதற்காக அந்த காலடி ஓசை மட்டும்தான் கேட்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்கும். யாரும் பேச தயங்குவார்கள் அந்த நாளில். யௌம இதின் லா தன்ஃபஉ ஸஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வரலிய லஹு கௌலா. அந்த நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்து
அவரது சொல்லை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர வேறு எவரது பரிந்துரையும் பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி அளிப்பான். நீங்கள் பேசலாம், நீங்கள் இவருக்கு பரிந்துரை செய்யலாம். இப்படி யாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறதோ அவர்களை தவிர அல்லாஹ்வின் முன்னால் யாரும் பேச முடியாது அந்த நாளில். அவ்வளவு கொடூரமான நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சூரா யாசீனிலே 36வது அத்தியாயம் 59வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வம் தசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இன்று நல்லோர்களை விட்டும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படும். அன்றைய தினம் நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரே அணியில் சேர்ந்து நிற்க மாட்டார்கள். அவரவர்களின் தரத்துக்கு ஏற்ப அவர்களை தனித்தனி அணியாக பிரிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். அடுத்து அல்லாஹ் சூரா வாக்கியாவிலே சொல்லி காட்டுகிறான், அன்றைய தினத்தில் 3 முக்கிய பிரிவினர்களாக மக்களை அல்லாஹ் பிரிப்பான். அதை விளக்கமாக இந்த சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரெல்லாம் சூரா வாக்கியாவை அதனுடைய அர்த்தத்துடன் இது நாள் வரையில் ஓதவில்லையோ அவர்கள் இன்றைக்கு எடுத்து ஓதி பார்க்கட்டும். அதற்கு நான் விளக்கம் சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பிரிவினருக்கும் என்னென்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாபெரும் நிகழ்ச்சி நடக்கும்போது வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, நீங்கள் 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுவீர்கள். 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுவீர்கள். எப்படி பிரிக்கப்படுவீர்கள்? வ அஸ்ஹாபுல் மைமனா, வலதுபுறத்தில் இருப்போராக. மா அஸ்ஹாபுல் மைமனா, வலதுபுறத்தில் இருப்போர் என்றால் என்ன? அஸ்ஹாபுல் மஸ்அமா, இரண்டாவது இடதுபுறத்தில் இருப்பவர்கள். மா அஸ்ஹாபுல் மஸ்அமா, இடதுபுறத்தில் இருப்போர் என்றால் என்ன? வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல் வகையினர் வலதுபுறத்தில் இருப்பார்கள், இரண்டாவது வகையினர் இடதுபுறத்தில் இருப்பார்கள், மூன்றாவது வகையினர் சாபிகூன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் முந்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வலதுபுறத்தில் இருப்பவர்கள் இடதுபுறத்தில் இருப்பவர்கள்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் முதலில் மூன்றாவது வகையினரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள்தான் முக்கியமானவர்கள். கியாமத் நாளில் அல்லாஹ் இந்த மூன்றாவது வகையினரை தன்னுடைய சிறப்பான அருளை கொண்டு பாதுகாப்பான். யார் அவர்கள்? வஸ்ஸாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அனைத்து விஷயங்களிலும் முந்தியவர்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் என்றால் அதை இந்த உலகத்தில் இருக்கும்போது முந்தி செய்யக்கூடியவர்கள் அவர்கள். தொழ வேண்டுமா? முதல் சஃபில் நின்று தொழுவார்கள். ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? அவர்களுடைய பணம்தான் முதலில் வரும். அதே போன்று ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா? அவர்கள் அதற்கான பிரயத்தனம் எல்லாம் எடுத்து முதலில் செய்வார்கள். ஏழைகளுக்கு உதவ வேண்டுமா? அனாதை பிள்ளைகளுக்கு உதவ வேண்டுமா? மனிதர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டுமா? எப்படியெல்லாம் அல்லாஹ் போதித்திருக்கிறானோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய அமல்களை முந்தி செய்தவர்கள். இவர்கள்தான் அந்த சாபிகூன். அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் கூறும்போதே மிகவும் அழகாக கூறுகிறான், வஸ்ஸாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்கள்தான். இந்த உலகத்திலும் அவர்கள் முந்தி செய்கிறார்கள், மறுமை நாளிலும் அவர்கள் முந்தி இறைவனை நெருங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் யார்? வஸ்ஸாபிகூன சாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்களே இறைவனுக்கு அந்த நாளில் மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இன்பமான சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், முதல் வகையினரில் அதாவது வலதுபுறத்தில் உள்ளவர்களில் ஒரு தொகையினரும், கடைசி வகையினரில் அதாவது இந்த சாபிகூன்களில் ஒரு தொகையினரும், அலா சுருரின் மௌலூனத்தின், அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சாபிகூன்களில் ஒரு தொகையினரும், அதே மாதிரி வலதுபுறத்தில் இருப்பவர்களில் சிறு தொகையினரும் இந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் அந்த நாளில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், ஒருவரையொருவர் எதிர்நோக்கி பார்த்த வண்ணமாக அப்படி அந்த கட்டில்களின் மீது சாய்ந்திருப்பார்கள். இதுவெல்லாம் சொர்க்கத்தில் நடக்கக்கூடியது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தவாறு அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த கட்டில்களில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமா,
யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் மது ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட பி அக்வாபிம் வ அபாரீக வ கஹ்சிம் மிம் மஈன், குவளையுடனும் கிண்ணங்களுடனும் கெண்டிகளுடனும் அவர்களை சுற்றி வருவார்கள். ஒரு 8-10 வயதுள்ள சிறுவர்கள் நமக்கு சேவை புரிவதற்காக மது ஊற்றப்பட்ட அந்த குவளைகளுடனும் கிண்ணங்களுடனும் நம்மை சுற்றி சுற்றி இது வேணுமா இதை சாப்பிட்றீங்களா, இது வேணுமா இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்று நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களெல்லாம் யாருக்கு? வலதுபுறத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த முந்தியோர்களுக்கும், அதாவது சாபிக்கூன்களுக்கும் இது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாக்கா நமக்கு வேலை வாங்குறது ஈஸி. பெரியவர்களாக இருந்தால் நாம் ஓரளவு பேச நாம் பயப்படுவோம். அதனால் அல்லாஹ் சிறு பிள்ளைகளை நமக்கு சேவை செய்வதற்காக கியாமத்து நாளில் அல்லாஹ் நியமிக்கிறான். அவர்கள் நமக்கு மது ஊற்றி கொடுப்பார்கள். லா யுசத்தஊன அன்ஹா வலா யுன்சிஃபூன், அதனால் அவர்களுக்கு தலைவலி வராது, போதைக்கும் மயக்கத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மது குடித்தால் உடனே தலைவலி வரும், உடனே மயக்கம் வரும். அது போன்று அந்த போதைகள் எல்லாம் அன்றைக்கு சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மதுவுக்கு இருக்காது. அந்த சுவை மட்டும்தான். அந்த சுவையிலேயே அவர்களுக்கு அதற்கான திருப்தி ஏற்பட்டுவிடும். அது மட்டுமா, வஃபாக்கிஹத்தும் மிம்மா யதஹையரூன், அவர்கள் விரும்புகின்ற கனிகளுடனும், வலஹ்மி தைரம் மிம்மா யஸ்தஹூன், அவர்கள் ஆசைப்படக்கூடிய அந்த பறவைகளுடைய மாமிசத்துடனும் அந்த சிறுவர்கள் சுற்றி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைக்கு நீங்கள் என்ன பழம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவுதான், உடனே அந்த சிறுவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். எந்த பறவையினுடைய மாமிசம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் போதும், உடனே அந்த மாமிசம் உங்களுடைய தட்டில் இருக்கும். அங்கே உள்ள சிறுவர்கள் நமக்கு உபசரித்து விருந்து பரிமாறுவார்கள். பழங்கள் வேண்டுமா அல்லது அந்த பறவைகளுடைய இறைச்சி வேண்டுமா, எது கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். சாப்பிட்டு கொண்டே இருக்க முடியுமா? அதன் பிறகு உங்களுக்கென்று அளவலாவதற்கு, உங்களுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு துணை வேண்டாமா? அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். வஹூருல் ஈன், ஹூருல் ஈன்கள் கண் அழகிகள், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? க அம்சாலில் லுவில் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். இதை கேட்கக்கூடிய பெண்களுக்கு தோன்றலாம், அப்போ பெண்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கும் நிச்சயமாக அவர்களுக்கான துணைகள் கிடைக்கப்பெறும். ஆனால் குறிப்பாக ஆண்களை பற்றி பேசும்போதெல்லாம் அல்லாஹ் ஹூருல் ஈன்களை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், இயல்பாகவே ஆண்கள் பெண்களின் பக்கம் அதிகமாக கவர்ச்சியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்களிடம் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்கள் வாழ்க்கையில் மிக பிடித்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கேட்டோம்னா அதில் கண்டிப்பாக பெண்கிறது முதல் இடத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணிடம் போயிட்டு உனக்கு வாழ்க்கையில் மிக பிடித்த விஷயங்கள் எதுனாக்கா கண்டிப்பாக ஆண் இருக்க மாட்டான். அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் அவ்வளவு இருக்கும். அவர்களுக்கு நகை பிடிக்கும், அவர்களுக்கு உடை பிடிக்கும், அவர்களுக்கு அலங்காரம் செய்து கொள்வது பிடிக்கும், அதே போன்று அவர்களுக்கு சாப்பிடக்கூட பிடிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பொதுவாக எல்லோருக்கும் கிடைப்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுடைய தேவையும் அல்லாஹ் 100% பூர்த்தியடைய செய்வான். அதற்கும் மேலும் அவர்கள் கண்டிராத இன்பங்களை எல்லாம் காணச் செய்வான். ஹூருல் ஈன் என்று சொல்வதனால் பெண்கள் குறைந்தவர்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அதற்காக இந்த இடத்தில் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜஸா அம் பிமா கானு யஅமலூன், இது போன்ற இன்பங்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாம் அவர்கள் உலகில் செய்தவற்றுக்கான கூலியாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் பாவத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுக்காக வேண்டி செய்த அமல்களும் நீங்கள் கேட்ட பாவ மன்னிப்பும் இதுவெல்லாம் உங்களை சாபிக்கூன்களாகவும் முந்தியவர்களாகவும் அஸ்ஹாபுல் யமீன்களாகவும் வலதுபுறத்தில் உள்ளவர்களாகவும் உங்களை ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கான கூலியாக குறிப்பிட்டு காட்டுவது என்ன? சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் சொல்லி காட்டுகிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லஅவம் வலா தஅசீம், அங்கே வீணான அல்லது பாவமான
ஒரு சொல்லை செவியுற மாட்டார்கள். அந்த சொர்க்கத்திலே ஒரு பாவமான ஒரு சொல்லையோ அல்லது ஏதாவது ஒரு செயலையோ வீணான ஏதாவது ஒன்றையோ அங்கே அவர்கள் பார்க்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் இல்லா கீழ சலாமுன் சலாம், சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவர்கள் அந்த நாளில் கேட்க மாட்டார்கள். வ அஸ்ஹாபுல் யமீன், அடுத்து வலதுபுறத்தில் இருப்பவர்கள், அவர்களை பற்றியும் இடதுபுறத்தில் இருப்பவர்களை பற்றியும் வரக்கூடிய அந்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாஹத் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.